அனைத்து மாணவியர்களுக்கு வணக்கம். உங்களுடன் உரையாடி கொண்டிருக்கும் நான் மணிகண்டன், சுவாமி விவேகானந்தர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. பாடம் 4, உயிர் தொழில்நுட்பவியல். இன்றைய தலைப்பு உயிரி எரிபொருள். பாசிகளை பயன்படுத்தி ஹைட்ரஜன் எப்படி உற்பத்தி பண்ணுறது, 2வது தலைப்பாகும். 3வது தலைப்பு பார்த்தோம்னா உயிரி பொருள் கொள்ளை. 4வது தலைப்பு உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகள். இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயிரி எரிபொருள். இங்கிலீஷில் பயோஃபியூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அல்லது இன்னொரு பேர் பாசிகளை பயன்படுத்துறதுனால, உயிரி எரிபொருள் தயாரிக்கிறதுக்கு பாசிகளை பயன்படுத்துறதுனால பாசி வழி உயிரி எரிபொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கிலீஷில் ஆல்கல் ஃபியூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்கல் ஃபியூல் ஆர் ஆல்கல் பயோஃபியூல் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் தமிழில் இதில் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. பாசி உயிரி வழி எரிபொருள் அப்படின்னு சொல்லலாம், பாசி வழி எண்ணெய் அப்படின்னு சொல்லலாம், பாசி எரிபொருள் அப்படின்னு சொல்லலாம். இது எதற்கு மாற்றாக இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தொல்லுயிர் எச்ச திரவப் பொருட்களாக நம்ம பயன்படுத்தி வரோம். பெட்ரோல், டீசல், அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மண்ணெண்ணெய், இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோங்க? புதைப்படிவ எரிபொருள். அதான் தொல்லுயிர் எச்ச பொருளுங்கிறது புதைப்படிவ எரிபொருளாக நம்ம அதை பயன்படுத்திட்டு வரோங்க. அது புதுப்பிக்க இயலாத வளங்களிலிருந்து கிடைக்கப்படுகிறது. தீர்ந்து போச்சுன்னா திரும்ப கிடைக்காது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணால் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோங்க, இது மாதிரி ஃபியூல் எரிபொருள் நம்ம தயாரிக்க முடியும். அதுதான் இது கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பெட்ரோலிய எண்ணெய் என்ற தொல்லுயிர் எச்ச திரவப் பொருளுக்கு ஒரு மாற்றாக உள்ளது எது அப்படின்னு பார்த்தோம்னா பாசி உயிரி வழி எரிபொருள். ஏன்னா பாசிகள் அப்படிங்கிறது உயிர்கள், மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய வளம், அதிலிருந்தும் என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா உருவாக்கலாம். இது முழுக்க எது மாதிரியான பாசிகளை பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா பாசிகளும் பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் ஒரு உணவுப் பொருள் என்ன பண்ணணும் பார்த்தோம்னா உற்பத்தி பண்ணும். இந்த பாசிகள் எதுன்னு பார்த்தோம்னா ஹைட்ரோ கார்பன்களை உற்பத்தி பண்ணக்கூடிய பாசிகளை தான் இதில் பயன்படுத்துகிறாங்க. ஹைட்ரோ கார்பன்கள் தான் பார்த்தோம்னா கச்சா எண்ணெயில் இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஹைட்ரோ கார்பன்கள். அப்போ அந்த கச்சா எண்ணெயை உற்பத்தி பண்ணுறதுக்கான ஆல்காவை தான் பாசிகளை தான் இதை பயன்படுத்த போகிறாங்க. சரி, இப்போ அது பாசிகளை அதிக ஆற்றலை கொண்ட எண்ணெயின் மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. மூலப்பொருளாக பாசிகளை பயன்படுத்துகிறாங்க. மேலும் பாசி எரிபொருட்கள் பொதுவாக பயன்படுத்தப்படும் மூலங்களான, அதாவது பாசிகள் தவிர வேறு எதுவும் பார்த்தோம்னா உயிரி எரிபொருள் தயாரிக்கிறாங்க. எதுலன்னு பார்த்தோம்னா மக்காசோளத்தில் இருந்தும் கரும்பில் இருந்தும் பெறப்படும் ஆற்றலுக்கு ஒரு மாற்றாக இருக்குது. அதுலேருந்தும் என்ன பண்ணுறது உயிரி பொருள் தயாரிக்கிறது. இன்னும் கூட சொல்ல போகலாம். பார்த்தோம்னா ஜெட்ரோபா குர்காஸ், காட்டமணக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. அதிலிருந்தும் பார்த்தோம்னா உயிரி டீசல் தயாரிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ஆமணுக்கு, அதுலேயும் உயிரி டீசல் தயாரிச்சிருக்காங்க. ஆமணுக்குங்கிறது பார்த்தோம்னா கொட்டமுத்து செடி சொல்லுவோம் இல்லையா, அதிலிருந்து உயிரி எரிபொருள் தயாரிச்சிருக்காங்க. இது மாதிரி சில தாவரங்களிலிருந்தும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா உயர் தாவரங்களிலிருந்தும் உயிரி எரிபொருள் பிரித்து எடுத்திருக்காங்க. அப்போ அதற்கும் என்ன பண்ணலாம்னு பார்த்தோன்னா இது மாற்றாக பாசிகள் இருந்தும் நம்ம பெறப்படலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்படி நம்ம இதை பயன்படுத்துறதுனால என்ன யூஸு அப்படின்னு பார்த்தோம்னா ஆற்றல் நெருக்கடியும், அதாவது பார்த்தோம்னா எனர்ஜி கிரைசஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி எரிபொருளுக்கான பார்த்தோம் அப்படின்னா நம்ம பஞ்சம் வந்துடும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோல், டீசல்லாம் பார்த்தோம் அப்படின்னா புதுப்பிக்க இயலாத வளங்கள், தீர்ந்து போகக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த தீர்ந்து போச்சு அப்படின்னா ஆற்றல் நெருக்கடி உண்டாகும். அப்போ அதோட விலையை எல்லாமே என்ன பண்ணுவோம், உயரும். அந்த ஆற்றல் நெருக்கடிக்கும் உலக உணவு நெருக்கடிக்கும் பார்த்தோம் அப்படின்னா, உலக உணவு நெருக்கடினா சில உணவுக்காக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புரத குறைபாட்டினால பார்த்தோம் அப்படின்னா நிறைய குழந்தைகள் இறக்குது. அந்த புரத குறைபாட்டை நிவர்த்தி போக நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம் சிங்கிள் செல் புரோட்டீன் சொன்னோம், தனி செல் புரதம். அந்த தனி செல் புரதத்துக்கு சில பாசிகளை பயன்படுத்தணும். கிளாமடமோனஸு, ஸ்பைருலினா, இது மாதிரியான குளோரெல்லா, இது மாதிரியான பாசிகளை பயன்படுத்தணும் உணவுக்காக. அது மாதிரி தான் சொல்லியிருக்கோம். உலக உணவு நெருக்கடிக்கும் பாசி வளர்ப்பில் ஒரு ஆர்வத்தை தூண்டியுள்ளது. இப்போ பாசி வளர்ப்பு அப்படிங்கிறது எதற்கான ஆர்வத்தை தூண்டிக்குதுன்னா ஆற்றல் நெருக்கடி போகிறதுக்காகவும், இன்னொன்று உலக உணவு நெருக்கடி போகிறதுக்காகவும், அது குறைஞ்சிட்டு வருது இல்லையா, அதை ரெண்டையும் போகிறதுக்காகவும் பாசி வளர்ப்பில் ஆர்வம் காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த பயனில் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வளர்ப்பு உயிரி டீசல் உற்பத்திக்காகவும் இதர உயிரி எரிபொருட்கள் உற்பத்தியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ பாசி வளர்ப்புங்கிறது உயிரி டீசல் மட்டும் கிடையாது அப்படிங்கிறாங்க. வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜெட் ஃபியூலும் கொடுத்துருப்பாங்க. விமானத்துக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூலும் தயாரிக்கலாம் இந்த பாசிகள் இருந்து. அதே மாதிரி பார்த்தோம்னா எத்தில் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அது மாதிரியான எத்தனாலையும் இதில் என்ன பண்ண முடியும், தயாரிக்க முடியும். அப்படிங்கிறனால தான் இதை இதர உயிரி எரிபொருட்கள் உற்பத்திக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க, இந்த பாசிகள் பயன்படுத்துகிறாங்க. இந்த உற்பத்தி
இந்த உற்பத்திக்கு பார்த்தோம்னா எதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேளாண்மைக்கு பயன்படாத நிலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏன் பயன்படாத நிலம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து வேளாண்மை செய்ய முடியாது, இதில் எந்த ஒரு கனிமப் பொருட்களும் இல்லை, நிறையா வந்து என்ன மாசுபடுத்தும் பொருட்கள் தான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்த என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதற்காக பயன்படுத்தலாம், அந்த ஆல்கா உற்பத்திக்காக பயன்படுத்தலாம். அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வேளாண்மைக்கு பயன்படாத நிலத்தை பயன்படுத்தப்படுகிறது இந்த உற்பத்திக்கு. எந்த உற்பத்திக்கு? இந்த பாசி உயிர் எரிபொருள் வந்து உற்பத்திக்கு எதை பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம்னா வேளாண்மைக்கு செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலத்தை பயன்படுத்துகிறாங்க. 1 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து பார்த்தோம்னா இது பயன்படுத்தக்கூடிய பொதுவாக இது பயன்படுத்தக்கூடிய பாசி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போட்ரியோகாக்கஸ் பிரானியை. இதுதான் ஹைட்ரோ கார்பன்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பாசி. அதனால தான் இந்த பாசியை என்ன பண்ணாங்கன்னா செலக்ட் பண்ணாங்க. என்ற பாசி பொதுவாக உயிரி எரிபொருள் தயாரிப்பிற்கு பயன்படுது. 1 மார்க் கேட்பாங்க. உயிரி எரிபொருள் தயாரிப்பிற்கு பயன்படும் பாசி எது அல்லது உயிரினம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா போட்ரியோகாக்கஸ் பிரானியை அப்படிங்கிறது தான் இதோட இருசொல் பெயர். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது இந்த பாசியை வந்து எப்படி வந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத, எப்படி வந்து உற்பத்தி தயாரிக்கிறாங்க, இது எப்படி வந்து ஒரு சைக்கிளாக ஒரு சுழற்சியாக வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு டயக்ராம் மூலமாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை பார்க்கலாம். இப்போ பாரு, இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா பாசி உயிரி எரிபொருள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாசிகள் பார்த்தா அப்படின்னா ஒளிச்சேர்க்கை செய்யும். ஒளிச்சேர்க்கைக்கு என்ன பயன்படுத்தும்? சூரிய ஆற்றலை பயன்படுத்தும். அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சூரிய ஆற்றலை பயன்படுத்தி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடையும் பயன்படுத்தும். அது வந்து கொடுக்கல, தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி சூரிய ஒளி ஆற்றலை பயன்படுத்தி தான் ஒளிச்சேர்க்கை செய்யும். ஒளிச்சேர்க்கை செஞ்சு என்ன பண்ணுதுன்னு பார்த்தா அப்படின்னா அந்த ஹைட்ரோ கார்பன்களை உற்பத்தி செய்யுது. அந்த ஹைட்ரோ கார்பன்களை பார்த்தா அப்படின்னா தொழிற்சாலைகள் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அப்படின்னா அந்த எண்ணெயை வந்து பிரிச்சிருக்கிறாங்க, சில கருவிகள் கொண்டு பிரிச்சிருக்கிறாங்க. பிரிச்செடுத்து போனாடி பார்த்தா அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய கழிவுகள் வந்து என்ன கழிவுகள்? புரத கழிவுகளாக இருக்கும். இந்த புரத கழிவுகள் எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா வேளாண்மைக்காக பயன்படுத்தலாம். ஏன்னா அதில் என்ன ஆகுது? புரத கழிவுகள் இருக்கிறதுனால நைட்ரஜன் அடங்கிய சத்துக்கள் வந்து இருக்குது. எப்படி நைட்ரஜன் சத்து வந்து இதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, புரத கழிவுகளும் கொடுத்துருக்காங்க. புரதம் அப்படின்னா எதனால் ஆனது? அமினோ அமிலங்களால் ஆனது. ஒவ்வொரு அமினோ அமிலங்களும் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா அம்மோனியா அப்படிங்கிற இது வந்து சேர்ந்துருக்கும். அப்போ நைட்ரஜன் அப்படிங்கிறது சேர்ந்துருக்குது. அம்மோனியாவை NH3 தான், அப்போ நைட்ரஜன் சேர்ந்துருக்கும். அப்போ அது வந்து என்ன பண்ணு பார்த்தோம்னா சில நுண்ணுயிர்கள் விட்டு பிரிக்கும் போது நைட்ரஜன் என்ன பண்ணும்? நிலைநிறுத்தப்படும். அப்போ தாவரங்களுக்கு என்ன பண்ணுது? ஈஸியாக உரமாக வந்து கிடைக்கும். இந்த கழிவுகள் வந்து டைரெக்டாக என்ன பண்ணலாம்? தாவரங்களுக்கும் பயன்படுத்தலாம். அப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராட் இருக்குது இல்லையா, அதுதான் உயிரி டீசல் உற்பத்திக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த உயிரி டீசல் வந்து எப்படிலான்னு பார்த்தோம்னா ஒன்று காருக்கு பயன்படுத்தக்கூடிய எரிபொருளாகவும் பயன்படுத்தலாம், இல்லைன்னா கிளிசரின் தயாரிப்புகளுக்கும் என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா அதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ காருக்கு பயன்படுத்துகிறாங்க. கார் என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா திரும்பவும் கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுது. இப்போ கார்பன் டை ஆக்சைடை திரும்பவும் பயன்படுத்தும். சரி, இந்த இடத்துல ஏன் ஏற மார்க் கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாசிகள் என்ன பண்ணணும் பார்த்தோம்னா நைட் டைமில், அப்போ இரவு நேரங்களில் என்ன பண்ணுவோம்? சுவாசித்தல் மேற்கொள்ளும். சுவாசித்தல் மேற்கொள்ளும் போது என்ன ரிலீஸ் பண்ணணும்னா கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுது. அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவும் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுது, கார் என்ன பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுது வளிமண்டலத்தில் அப்படிங்கிறத வந்து இதை குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தா அப்படின்னா பாசிகளால் உயிரி நைட்ரஜன் உற்பத்தி. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இது எப்படி இந்த பாசிகளை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் உற்பத்தி செய்கிறாங்க. ஹைட்ரஜன் வந்து ஒரு எரிபொருள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதான் பயாலஜிக்கல் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் பை ஆல்காவை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க? உயிரிய ஹைட்ரஜன் உற்பத்தி தயாரிக்கிறாங்க. ஹைட்ரஜன்கிறதும் ஒரு என்னது? எரிபொருள். அந்த எரிபொருளை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. உயிரி ஹைட்ரஜன் உற்பத்தி பாசிகளில் உயிரிய முறையில் நீர் பிளக்கும் செயல்முறை. ஃபஸ்ட்டு நம்ம இந்த நீர் பிளக்கும் செயல்முறை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்போங்க தெரிஞ்சிருப்போம்னு பார்த்தோம்னா நான் போன 11th நாம் படிச்சிருப்போம், அது மறந்து போயிருப்பீங்க. திரும்ப நான் ரீகால் பண்ணுறேன். ஒளிச்சேர்க்கையில் ஒளிவினை இருள்வினை அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒளிவினையில் தான் நீர் பிளக்கும் நிகழ்ச்சி நடந்துச்சு. நீர் மூலக்கூறானது பார்த்தோம்னா ஒளியின் முன்னிலையில் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் மற்றும் பார்த்தா அப்படின்னா எலக்ட்ரானாகவும் வெளியிடுது அப்படின்னு படிச்சிருக்கோங்க. ஹைட்ரஜனுங்கிறது புரோட்டானாவும் சொல்கிறோம். புரோட்டான், எலக்ட்ரான், ஆக்சிஜனாகவும் பிளக்கப்படக்கூடிய நிகழ்ச்சிக்கு என்ன பேர்? நீர் ஒளி பிளத்தல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சரி, ஃபஸ்ட்டு அதை நம்ம இதில் ரீகால் பண்ணுவோம். இதுதான் அந்த ஒளிவினை. இந்த ஒளிவினை இதில் கொடுத்துருப்பாங்க. சரி, இந்த ஒளிவினையில் பார்த்தா அப்படின்னா PS1 PS2 நமக்கு தெரியும். என்னதுன்னு பார்த்தோம்னா போட்டோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். போட்டோ சிஸ்டம் 1, போட்டோ சிஸ்டம் 2 அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். சரி, இந்த PS1ல் பார்த்தா அப்படின்னா நிறமி தொகுப்புன்னு நம்ம சொல்லுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. பிக்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். நிறமி தொகுப்பு 1, நிறமி தொகுப்பு 2ன்னு சொல்லியிருக்காங்க.
இந்த நிறைமை தொகுப்பு 2 தான் என்னன்னு பார்த்தோம்னா இந்த நீர் ஒளிபரத்தல் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து நடக்குது பாரு. நீர் மூலக்கூறானது எப்படி பிரியுது? ஆக்சிஜன் ஆகும், ஹைட்ரஜன் மற்றும் பார்த்தோம்னா மேலே போனது என்னது? எலக்ட்ரான்கள். அதான் ஹைட்ரஜன் இருக்குது புரோட்டான். உங்கள் புரோட்டான் எலக்ட்ரான் ஆக்சிஜனாக என்ன பண்ணுது? பிளக்கப்படுது. அதுதான் கொடுத்துருப்பான். H2O அப்படிங்கிறது எப்படி பிரியுது அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆக பிரியுது. O2 ஆகும், H+ ஆகும், அதே மாதிரி என்னன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான் இதாக பிரியுது. இது பேர் நீர் ஒளிபுலத்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ நீர் ஒளிபுலத்தலின் போது என்னாவது? புரோட்டான் வெளியேறுதுங்க, புரோட்டான் வெளியேறுது. சரி, புரோட்டானுங்க வெளியேறுது. அடுத்து பார்த்தோம்னா இங்கே எலக்ட்ரான் PS1 இருந்து எங்கே போகுது? பிளாஸ்டோ குயினோன். அடுத்து பார்த்தோம்னா பிளாஸ்டோ குயினோன் வந்து B6 B6 அதே மாதிரி F கொடுத்துருப்பாங்க. அப்படி வந்து சைட்டோகுரோம் F, சைட்டோகுரோம் B6 அதுதான் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறதுங்கிறதுல கொடுத்துருப்பாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் வழியாக என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா பிளாஸ்டோசைனினை ரீச் பண்ணுது. பிளாஸ்டோசைனினை ரீச் பண்ணி எங்கே போகுது? PS1க்கு போகுது எலக்ட்ரான். அடுத்தது FD ஃபெரடாக்சினுக்கு போயிட்டு ஃபெரடாக்சின் NADP ரெடக்டேஸ் அதான் FNR அப்படிங்கிற இதுக்கு போயிட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா NADPயை NADPH2 ஃபார்ம் பண்ணுது. அப்போ இந்த NADPH2 ஃபார்ம் பண்ணுது இல்லையா? அந்த புரோட்டானுக்கு வாங்கினதுனால தான் இங்கேருந்து வாங்கினதுனால தான் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தோம்னா NADPH2 ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நீர் மூலக்கூறு பிரியும் போது ஹைட்ரஜனை வெளியிடுது. இந்த ஹைட்ரஜனை தான் நம்ம என்னவா மாற்றணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஹைட்ரஜன் உற்பத்தியாக மாற்றணும். அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த NADP ரெடக்டேஸ் அப்படிங்கிற இந்த நொதிக்கு NADP ரெடக்டேஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஃபெரடாக்சின் NADP ரெடக்டேஸ் அப்படின்னு ஒரு நொதி வந்து நம்ம இதில் சொல்லியிருப்போம். இந்த நொதிக்கான செயலை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ இந்த நொதியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா சல்பர், அதாவது கந்தகம் தேவைப்படுது. இந்த கந்தகத்தை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்போ சல்பர் என்ன பண்ணுறாங்கன்னா சல்பரை ஸ்டாப் பண்ண அதாவது நிறுத்துறதுனால NADP ஃபெரடாக்சின் NADP ரெடக்டேஸ் அப்படிங்கிற நொதியான செயல் என்ன பண்ணுது? தடுக்கப்படுது. அது தடுக்கப்படுறதுனால NADPH2 என்ன பண்ணாது? உற்பத்தி பண்ணாது. அப்போ இந்த புரோட்டானும் எலக்ட்ரானும் சேர்ந்து என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா H2 ஹைட்ரஜன் அப்படிங்கிற அந்த வாயுவை என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா கொடுக்குது. இதுக்கு பயன்படுத்தக்கூடிய என்சைம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற நொதி. அப்போ ஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற நொதியை பயன்படுத்தி எலக்ட்ரானையும் புரோட்டானையும் இணைச்சி என்ன பண்ணுறாங்க? ஹைட்ரஜன் உற்பத்தியை பெறுறாங்க. அப்போ இப்போ ஒரு ஹைட்ரஜனும் ஒரு எலக்ட்ரானும் சேர்ந்துச்சுன்னா ஒரு புரோட்டானும் ஒரு எலக்ட்ரானும் சேர்ந்துச்சுன்னா ஒரு ஹைட்ரஜன் வரும். அப்போ 2 புரோட்டான் 2 எலக்ட்ரான் சேர்ந்துச்சுன்னா ஹைட்ரஜன் கிடைக்கும், ஹைட்ரஜன் வாயு வந்து கிடைக்குது. இதை தான் இப்படி பயன்படுத்துகிறாங்க. அப்போ நார்மலாக நடக்கக்கூடிய அந்த நீர் ஒளிபுலத்தல் அப்படிங்கிற நிகழ்ச்சியை பயன்படுத்தி தான் இதை பண்ணுறாங்க. இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் நடக்குது. NADP ஃபெரடாக்சின் NADP ரெடக்டேஸ் அப்படிங்கிறது இல்லையா? அந்த என்சைம்கான அந்த நொதிக்கான ஆக்டிவிட்டி என்ன பண்ணுறாங்க? ஸ்டாப் பண்ணுறதுக்கு காரணம் என்ன பண்ணுறாங்க? சல்பரை நீக்கிறாங்க. இப்போ சல்பர் மாற்றப்படுறதுனால என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா NADPH2 ஃபார்ம் ஆகிறதில்ல. ஃபார்ம் ஆகிறதுனால என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் உற்பத்தி எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு என்சைம் கொடுக்குறாங்க. அந்த என்சைம் பேர் ஹைட்ரோஜனேஸ் என்சைம் கொடுக்கறதுனால ஹைட்ரஜன் உற்பத்திங்கிறது பெறப்படுகிறது. இதுதான் நார்மலாக நடக்கூடியது. சரி, இப்போ உங்கள் புக்கில் இருக்கிற எக்ஸ்பிளனேஷனுக்கு போகலாம். இதில் எது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் ஒளிவினை. இது ஒளிவினை. இந்த கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்தம் அப்படிங்கிறது இருள் வினை. சரி, அப்போ இதில் என்ன சொல்ல வராங்க பாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பேர் PS2 இருக்குதா? PS2 இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா PS1 இருக்குது. PS1 இருக்குது. PS2ல் தான் நடக்குது நீர் மூலக்கூறான பிரியுது. எத்தனை மூலக்கூறு பாரு? 2 மூலக்கூறு. 2 நீர் மூலக்கூறு பிரிக்கப்படுறதுனால ஆக்சிஜன் 4 புரோட்டான் 6 எலக்ட்ரான் வந்து ரிமூவ் ஆகுது. அதில் வந்து நம்ம என்ன சொன்னோம்? ஒரு நீர் மூலக்கூறு பிரிகிற மாதிரி சொன்னோம். அப்போ இந்த எலக்ட்ரான் இந்த வழியாக போயிருக்கும். இந்த வழியாக போய் எங்கே ஒன்று செஞ்சுருக்கோம்? PS2 போயிட்டு எப்படின்னா அது ஃபெரடாக்சினுக்கு போகுது. ஃபெரடாக்சினுக்கு போயிட்டு என்னன்னு பார்த்தா அப்படின்னா ஃபெரடாக்சின் NADP ரெடக்டேஸ் அப்படிங்கிறது தான் FNR அப்படிங்கிறது. இந்த நொதி மூலமாக NADPH2 ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஃபார்ம் ஆன பின்னாடி எங்கே போகுது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்தத்துக்கு போகுது. அதான் கால்வின் சுழற்சி. நிகழ்ச்சி போகிறதுனால உணவுப் பொருளானது உற்பத்தி ஆகும். இது ஒரு தனி டாபிக்.
இப்போ இந்த என்சைமுக்கான இந்த நொதிக்கான செயல்பாடு என்ன பண்ணுறாங்க, நிறுத்துறாங்க. அப்போ அந்த நொதிக்கான செயல்பாடு நிறுத்துறதுனால NADPH2 என்ன பண்ணுறதில்ல, ஃபார்ம் பண்ணுறதில்ல. அது காரணம் எப்படி நிறுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சல்பரை ரிமூவ் பண்ணுறாங்க, அதாவது கந்தகத்தை ரிமூவ் பண்ணுறது, வெளியேற்றுறது. வெளியேற்றிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா என்ன நொதி இங்கே பயன்படுத்துகிறாங்க பாரு, H2ASE அப்படின்னா இந்த ஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற நொதியை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய இந்த எலக்ட்ரானையும் இந்த புரோட்டான் ரெண்டும் சேர்ந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4 புரோட்டானும் 4 எலக்ட்ரானும் சேர்ந்துச்சுன்னா என்ன வரும், 2 H2 அப்படிங்கிற ஹைட்ரஜன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. 2 மூலக்கூறு ஹைட்ரஜன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இந்த 2 மூலக்கூறு ஹைட்ரஜன் தான் என்னது உற்பத்தி வந்து கிடைக்குது. சரி, இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இந்த கார்பன் டை நிலைநிறுத்தத்தில் -O2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா இந்த O2ங்கிறது இங்கே என்ன பண்ணுது, வெளியேறுது. அதனால தான் -O2ன்னு கொடுத்துருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்துறதுனால ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்தத்துக்கு என்ன பயன்படுத்துவாங்க, கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்துவாங்க. ஹைட்ரஜன் உற்பத்தியில் அப்படி கிடையாது, ஆக்சிஜனும் வெளியேறுது, கார்பன் டை ஆக்சைடையும் பயன்படுத்துறதில்ல. அதனால தான் மைனஸ்னு சொல்கிறாங்க. இங்கே மைனஸ் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வந்து ஹைட்ரஜன் உற்பத்திக்கு பயன்படுத்துவது இல்லை. அதே மாதிரி ஆக்சிஜனும் நீர்மூலக்கூறுனால என்ன பண்ணுறது, வெளியேறுது. இப்போ ரெண்டுமே வளிமண்டலத்துக்கு போய் தான் சேருது. இங்கே வந்து ஆக்சிஜன் மட்டும்தான் என்ன பண்ணுறது, வளிமண்டலத்துக்கு போகுது. கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுறதுன்னா பயன்படுத்துது. அதுதான் இந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து வேறு எதுன்னு வச்சுக்காது, இது கரெக்டாக பார்த்து போடணும். -O2 ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடுனா கார்பன் டை ஆக்சைடு நிலையத்தில் ஹைட்ரஜன் உற்பத்தியில் வந்து ஆக்சிஜனும் வெளியேறுது, கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்துறதும் இல்லை அப்படிங்கிறது அந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம உங்களுக்கு கொடுத்தது பாரு, இப்போ ஈஸியாக இருக்கும். உயிரி ஹைட்ரஜன் உற்பத்தி பாசிகளில் ஒளி உயிரிய முறையில் நீர் பிளக்கும் செயல்முறை தான் இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ மூலக்கூறை வந்து பிளக்கக்கூடிய செயல்முறையை பயன்படுத்தி தான் இந்த ஹைட்ரஜன் உற்பத்தி வந்து பெறுது. பொதுவாக ஒளிச்சேர்க்கையின் போது கிளாமடோமோனாஸ் ரிவார்டியை இதுதான் பயன்படுத்தக்கூடிய ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆல்கா பாசிகள். எதை வெளியேற்றும் பார்த்தோம்னா ஆக்சிஜனை வெளியேற்றும். இது நார்மலாக நடக்கூடியது. இதற்கு கந்தகம் கொடுக்கப்படாத போது ஒளிச்சேர்க்கை நிலையில் ஹைட்ரஜன் உற்பத்திக்கு மாறுகிறது. எதை கொடுக்காத போது கந்தகம் கொடுக்கும். ஏன்னா கந்தகம் கொடுத்தோன்னா என்ன பண்ணும், அந்த நொதி NADP ப்ரொடக்ஷன் NADP ரெடக்டேஸ் அப்படின்னு ஒரு நொதி இல்லையா, ஒடுக்கக்கூடிய நொதி. அந்த ஒடுக்கக்கூடிய நொதி என்ன பண்ணு பார்த்தோம்னா செயல்படுறதுனால NADPH2 உற்பத்தி பண்ணிடும். அதனால் கந்தகம் கொடுக்கப்படாதனால என்ன, இது முக்கியமான ஒரு பாயிண்ட், கந்தகம் கொடுக்கப்படாத போது ஒளிச்சேர்க்கை நிகழ்வில் அது NADP உற்பத்தி பண்ணுறது போல அது ஹைட்ரஜன் உற்பத்திக்கு மாறுகிறது. அப்போ எலக்ட்ரான் என்ன பண்ணு பார்த்தோம்னா எங்கே கடத்தப்படுகிறது, ப்ரொடக்ஷனுக்கு கடத்தப்படுகிறது. ப்ரொடக்ஷன் NADP ரெடக்டேஸ் அப்படிங்கிற நொதிக்கு போகிறதில்ல, ப்ரொடக்ஷனோட நிறுத்திக்குது. அப்போ என்ன பயன்படக்கூடிய நொதி என்னன்னு பார்த்தோம்னா இரும்பு முன்னிலையில் ஹைட்ரோஜினேஸ், நம்ம சொன்ன ஹைட்ரோஜினேஸ் நொதிகள் இவை இணைத்து ஹைட்ரஜன் வாயு உற்பத்தி செய்கின்றன. சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க, நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். சரி, ரைட். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா உயிரி வளம் நாடல். சில நாடுகள் பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு நாட்டுக்கிட்ட இருந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆட்டை போடுது. அதாவது தேவையில்லாததெல்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் அவங்களுக்கு தெரியாமையே என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா ஒரு நாட்டினோட அனுமதியின்றி என்ன பண்ணு பார்த்தோம்னா இன்னொரு நாடு வந்து சுரண்டுது. அது எதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பொருட்கள் இருந்து நீங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டிருக்கும், அதனால் அது கேட்காம சுரண்டுறாங்க. அதுக்கு பேர் உயிரி பொருள் கொள்ளை அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. இங்கே உயிரி வளம் நாடல் அப்படின்னு பார்த்தோம்னா வேற ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விரும்புகிறாங்க, வேற ஒரு நாட்டுக்காரர் வந்து விரும்புகிறாங்க, அதை நாம் கூட விரும்புறதில்ல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியறதில்லை. ஆனால் அவங்க அதுலேருந்து என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதை இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. உயிரி வளம் நாடல் என்பது உயிரிய மூலப்பொருட்களிலிருந்து புதிய விளைபொருட்களை கண்டறிதல். என்ன அதில் புதிய விளைபொருள் கண்டுபிடிக்கலாம், அதை எப்படி வணிகமயமாக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி வந்து அதை வந்து வணிகமயமாக்கலாம் அப்படின்னா எல்லா நாட்டுகளுக்கும் அதை வந்து எப்படி வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணலாம், ஒரு புதிய விளைபொருளை உருவாக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஆர்வம் வேறு நாடுகளுக்கு இருக்குது, நம்ம நாடுகளுக்கு இல்லை. அது உயிரி வளம் நாடலில் உயிர் பொருள் கொள்ளையும் சேரலாம். இதில் வந்து உயிர் பொருள் கொள்ளையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு நாட்டோட அனுமதி நின்று இன்னொரு நாடு என்ன பண்ணுது, சுரண்டது. இதில் உள்ளூர் மக்களிடமிருந்து தோன்றும் இயற்கை பற்றிய வட்டார அறிவு இதர மக்களால் ஆதாயத்திற்காக உள்ளூர் மக்களின் ஒப்புதல் இன்றியோ, அதான் கொடுத்துருக்காங்க பாரு இந்த பாயிண்டில். உள்ளூர் மக்களிடமிருந்து தோன்றும் இயற்கை வட்டார பற்றிய அறிவுனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அறிவு இதர மக்களால் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா வேற ஒரு மக்களால் பார்த்தோம்னா அவங்களுக்கு தேவைக்காக ஆதாயத்திற்காகனா அவங்களுக்கு தேவைக்காக உள்ளூர் மக்களின் ஒப்புதல் இன்றி அவங்களோட ஒப்புதல் இன்றி அவர்களுக்கு எந்தவித இழப்பீடும் கொடுக்காமல் சுரண்டப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. அதனால தான் அதுக்கு பேர் உயிரி வளம் நாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, ஒரு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய உயிரி பொருளானது, உயிரி பொருள்னால் தாவரங்களாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஏதோ ஒரு பொருளாக இருக்கலாம். அந்த பொருளை வேற ஒரு மக்கள் வந்து அவங்களுக்கு தேவைக்காக என்ன பண்ணுறான்னு பார்த்தா அப்படின்னா, அவங்ககிட்ட எதுவும் கேட்காமையும் என்ன பண்ணுறான்னு பார்த்தா அப்படின்னா, எந்த ஒரு இழப்பீடும் கொடுக்காமனா, எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு பணமோ ஏதோ ஒரு உதவி எதுவுமே கொடுக்காம என்ன பண்ணுறான்னு பார்த்தா அப்படின்னா சுரண்டுறதுக்கு பேர் தான் அது உயிரி வளம் நாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, உயிர் பொருள் கொள்ளை. இதை நம்ம சொன்னோம். உயிர் பொருள் கொள்ளை அப்படிங்கிறது வந்து வேற ஒரு நாட்டுக்காரங்க என்ன பண்ணுறது, நமக்கு இது நம்ம நாட்டிலையோ இல்லை வேறு நாட்டிலையோ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா சுரண்டுறது, எந்த ஒரு அனுமதி இல்லாமல். இது ஒரு 3 மார்க் கொஸ்டினாகவும் கேட்கலாம். உயிர் பொருள் கொள்ளை அப்படிங்கிறது தேசிய மரபணு வளங்களின் மீதுனா ஒரு நாட்டோட மரபணு வளங்களின் மீது தனிப்பட்ட கட்டுப்பாட்டை பெறும் நிறுவனங்களினால் அவ்வளங்களின் உண்மையான உரிமையாளர்களுக்கு போதுமான அங்கீகாரம் அல்லது ஊதியம் வழங்காமல் அறிவுசார் சொத்துரிமை சட்டங்களை கையாளுதல் உயிர் பொருள் கொள்ளை என வரையறுக்கப்படுகிறது. எவ்வாறு கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாரு. தேசிய மரபணு வளங்களின் மீது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம வந்து ஏதோ ஒரு தாவரத்தை பற்றி ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்கோமோ இல்லை அதை பற்றியான சில தகவல்களோ இது மாதிரிலாம் இருந்திருக்கும். அந்த தனிப்பட்ட கட்டுப்பாட்டை பெறும் நிறுவனங்கள் அப்படின்னா ஒரு கட்டுப்பாடு செஞ்சுருப்போம், இந்த உயிரினங்களை வந்து பயன்படுத்த முடியாது அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு பேர் சொல்லுவாங்க பேட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, காப்புரிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உயிரினத்துக்கான காப்புரிமம் கொடுத்துட்டாங்கன்னா அது ஒரு 5 வருஷத்துக்கோ, நம்ம நாட்டுக்கு வந்து 5 வருஷத்துக்கு பயன்படுத்த முடியாது. அமெரிக்கங்கள் வந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு உயிரினங்களுக்கு வந்து காப்புரிமம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 17 வருஷம் வேறு எந்த நாடுகளும் பயன்படுத்த முடியாது. இது மாதிரி காப்புரிமம் கொடுப்பாங்க. அந்த காப்புரிமம் பார்த்தா அப்படின்னா அது ஒரு தனி கட்டுப்பாட்டை கொடுத்துருக்கோம், இது வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. வேறு யாராவது பயன்படுத்தினாலும் அது வந்து சட்ட மீறல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரி, அது மாதிரியான கட்டுப்பாட்டை பெறும் நிறுவனங்கள் அவ்வளங்களின் மீது உண்மையான உரிமையாளர்களுக்கு, ஏற்கனவே யார் அந்த உரிமையாளர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு போதுமான எந்த ஒரு அங்கீகாரமும் ஊதியமும் வழங்காமல், எந்த ஒரு பணமும் கொடுக்காம என்ன பண்ணுறாங்க பார்த்தோன்னா அந்த அறிவுசார் சொத்துரிமையை வந்து சட்டங்களை கையாளுதல் வழங்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா அதை அவங்களுக்கு கூடிய அந்த சொத்தை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா சுரண்டுறதுக்கு பேர் தான் அது உயிரி பொருள் கொள்ளை அப்படிங்கிறத வரையறுக்கப்படுறாங்க. சரி, இந்த உயிரி பொருள் கொள்ளைக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தா அப்படின்னா நிறையா நம்ம நாட்டில் இருந்து, நம்ம இந்தியாவில் இருந்து பார்த்தா அப்படின்னா நிறையா வேறு நாட்டுக்காரங்க வந்து பயன்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா நிராகரித்து இது எங்களோட தாவரம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க அப்படின்னு பார்த்தோம்னா தடுத்து நிறுத்தியிருக்கோம். அது மாதிரியான 3 தாவரங்களை தான் இப்போ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று மஞ்சள், இன்னொன்று வேம்பு, மிகவும் நன்கறிந்த வந்து பாசுமதி அரிசி. இது 3ம் பார்த்தா அப்படின்னா அமெரிக்க நிறுவனங்களுக்கு அமெரிக்க காப்புரிமம் மற்றும் வணிக முத்திரை அலுவலகத்தினால் வழங்கப்பட்ட சமீபத்திய காப்புரிமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது நம்ம நாட்டுக்கான தாவரங்கள். இந்த 3 தாவரங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அமெரிக்க நிறுவனம் காப்புரிமம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. காப்புரிமம், அதற்கான வணிக முத்திரைன்னா இதை நாங்கள் தான் என்ன பண்ணுவோம், வணிகம் செய்ய முடியும். இதுலேருந்து புதிய ஏதாவது தாவரங்கள் நாங்கள் உருவாக்கணுங்க அப்படின்னா அதை நாங்கள் தான் என்ன பண்ணுவோங்க, வெளியிடுவோங்க. அதற்கான விலை நிர்ணயமும் நாங்கள் தான் பண்ணுவோங்க. அப்படிங்கிறதுக்கான என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா முத்திரை மற்றும் காப்புரிமம் அது வந்து வழங்கப்படுறதுக்கு ட்ரை பண்ணிச்சு சமீபத்தில். அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த 3 உற்பத்தி பொருட்களும் இந்திய பாக் துணைக்கண்டம் உள்நாட்டு புரியுது. அப்போ நம்மளோட நாட்டில் நம்ம இந்திய நாட்டில் வந்து உள்நாட்டில் ஒரு துணைக்கண்டத்தில் வந்து இருக்குதுங்க இல்லையா, அந்த நம்ம இந்தியாங்கிறது எதில் இருக்குது சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இதெல்லாம் பார்த்தா அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலேயும் நமக்கு கிடைக்கக்கூடியது தான். மஞ்சள், வேம்பு, பாசுமதி எல்லாமே நம்ம தமிழ்நாட்டிலே கிடைக்கக்கூடியது தான். அது மாதிரி நம்ம நாட்டுக்கு உரியது. வேறு நாடுகள் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா பயன்படுத்த முடியாது. இது மாதிரி பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அமெரிக்க நிறுவனம் வந்து அதை காப்புரிமை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதை எப்படி நிவர்த்தி செஞ்சாங்க அப்படிங்கிறது வந்து இந்த 3 பற்றியும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது உயிர் பொருள் கொள்ளை அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாட்டுக்கான ஒரு சம்மந்தமான ஒரு பொருளை வேற ஒரு நாட்டுக்காரர் என்ன பண்ணுவாங்க பார்த்தோம்னா எந்த ஒரு அனுமதி இல்லாமல் ஊதியம் பணமும் எதுவும் கொடுக்காம ஒரு அங்கீகாரமும் கொடுக்காம சுரண்டுறதுக்கு பேர் தான் எதுனா உயிர் பொருள் கொள்ளை அப்படிங்கிறது. சரி, இப்போ பயோபைரஸில் பார்த்தோம்னா அதாவது பயோபைரஸினாவே உயிர் பொருள் கொள்ளை. அதில் வேம்பில் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. இந்திய மக்கள் பூஞ்சை மற்றும் பாக்டீரியா தோல் நோய் தொற்றுகளை கட்டுப்படுத்த பல வழிகளில் பார்த்தோம்னா வேம்பினையும் அதன் எண்ணெயும் பயன்படுத்தி வந்தனர். நமக்கு தெரிஞ்சுதான் நிறையா வந்து பூஞ்சை சம்மந்தமான நோயும் பாக்டீரியா சம்மந்தமான தோல் நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, வேப்ப எண்ணெய் தேய்ப்பாங்க. உடம்புலாம் வேப்ப எண்ணெய் தேய்ச்சி 1 மணி நேரம் கழிச்சு இது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா மசாஜ் செஞ்சு குளிப்பாங்க. அப்படின்னா அந்த தோல் நோய் வந்து என்ன பண்ணுவோம், போக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தா அப்படின்னா
வேப்ப இலையை என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. நமக்கு தெரியும், அம்மை நோய்க்கெல்லாம் வந்துச்சுன்னா வேப்ப இலையை அரைச்சி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா உடம்பு பூரா பூசுவாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா மருத்துவ குறிப்புள்ள அந்த தாவரம் வேம்பு அப்படிங்கிறது. அந்த வேம்பின் பண்புகளை இந்தியர்கள் உலகம் முழுவதும் உள்ள மக்களுடன் பகிர்ந்து கொண்டனர். அது என்ன பண்ணான்னு பார்த்தோம்னா, நம்ம தான் எப்பயுமே கவனிக்க மாட்டோமே, நமக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா நம்ம 4 பேருக்கு சொல்லுவோங்க. அது மாதிரி பார்த்தோம்னா நம்ம இந்திய உலகம் முழுவதுமே அந்த வேம்பை பற்றியான அந்த அறிவியல் பூர்வமான அந்த மருத்துவ குறிப்புகளை வந்து எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காங்க. இதை என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கம்பெனிக்கார ஒரு நிறுவனத்துக்காரர் என்ன பண்ணியிருக்காங்க, இதோட மருத்துவ குறிப்பை வந்து பார்த்துருக்கான். ஓகே, இதுலேருந்து என்ன இருக்குது புதுசாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கான். அதான் கொடுத்துருக்காங்க பாரு. WR கிரேஸ் என்ற அமெரிக்க பன்னாட்டு நிறுவனமும் அமெரிக்க வேளாண் துறையும் பார்த்தா அப்படின்னா 1990ஆம் ஆண்டில் முற்பகுதியில் இந்த அறிவை திருடி ஐரோப்பிய காப்புரிமம் நிறுவனத்தில் ஒரு காப்புரிமை உரிமத்தை வேண்டினர். ஏன்னா முக்கியமாக பார்த்தா அப்படின்னா ஐரோப்பியாவில் தான் பார்த்தா அப்படின்னா எல்லாருமே எல்லா நாட்டுக்காரருக்கு ஒரு கூடி என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒப்பந்தம் கொடுப்பாங்க. அங்கே தான் வந்து காப்புரிமம் அதெல்லாம் வழங்கப்படுவாங்க, காப்புரிமெல்லாம் கொடுப்பாங்க, இந்த உயிரினத்துக்கு காப்புரிமை கொடுக்கணும் அப்படின்னு. அதனால் இந்த அமெரிக்க நிறுவனம் என்ன பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வேம்போட இதை ஆராய்ச்சிகளை என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தா அப்படின்னா, இந்த கிரேஸ் அப்படிங்கிற நிறுவனம் WRS கிரேஸ் என்ற அமெரிக்க பன்னாட்டு நிறுவனம் அமெரிக்க வேளாண் துறையும், அதாவது இப்போ யுனைடெட் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அதை கொடுத்துருக்காங்க. 1990ஆம் ஆண்டில் முற்பகுதியில் எந்த அறிவினை வேம்புகளில் இருக்கக்கூடிய அந்த அறிவினை திருடி ஐரோப்பிய காப்புரிமை நிறுவனத்தில் ஒரு காப்புரிமை உரிமத்தை வேண்டினர். இதுக்கு எனக்கு காப்புரிமை கொடுங்க இந்த வேம்பு தவறத்துக்கு அப்படின்னு போய் கேட்டிருக்காங்க. இந்த காப்புரிமை உரிமம் பிரித்தெடுக்கப்பட்ட நீர் வெறுப்பு வேப்ப எண்ணெயின் உதவியுடன் தாவரங்களின் மேல் ஏற்படும் நோய்களை கட்டுப்படுத்தும் ஒரு செயல்முறைக்காக கோரப்பட்டது. எதுக்காக இதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து நீர் வெறுப்பு கொண்டது. நீர் வெறுப்புனா நீரை வந்து விரும்பாது. இப்போ இந்த எண்ணெயை எடுத்து வேப்ப எண்ணெயை எடுத்து கொண்டு போய் தண்ணியில் போடுங்களா, தண்ணியில் என்ன பண்ணுவோம், மேந்துட்டு இருக்கும், தனியாக தெரியும் வேப்பெண்ணெய் அப்படிங்கிறது. அப்போ இதை வந்து தாவரத்தில் செலுத்தும்போது, இப்போ தாவரத்து மேலே செலுத்தும்போது பார்த்தோம்னா சில நுண்ணுயிர்கள் வந்து இந்த வேப்பெண்ணெயிலையும் நின்றுக்கும், தாவரத்துக்கு என்ன பண்ணாது, ஈஸியாக போகாது, சில நோய்களை என்ன பண்ணலாம், கட்டுப்படுத்தலாம். அப்படி அதனால் இந்த வந்து இதில் கூட என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா எண்ணெயில் கூடிய ஆராய்ச்சி வந்து செய்யலாம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஐரோப்பியா நிறுவனத்தில் போய் இப்படி வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. யார், அமெரிக்க நிறுவனம். எந்த நிறுவனம் அப்படின்னு பார்த்தோம்னா WR கிரேஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து பன்னாட்டு நிறுவனம் போய் கேட்டுக்குது. வேம்பின் பூஞ்சை எதிர்ப்பு பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை காப்புரிமம் செய்வது உயிர் பொருள் கொள்ளைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா இவங்க நாம் ஏற்கனவே நம்ம எதுக்கு பயன்படுத்தியிருக்கோம், பூஞ்சைக்கு எதிர்ப்பாகவும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளுக்கும் இந்த வேம்புக்கு இருக்குது, அதனால் நம்ம அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு, அதனால் நம்ம அதை பயன்படுத்திட்டு வந்துருந்தோம், நம்ம இந்தியர்கள் வந்து பயன்படுத்தி வந்துருங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வேற ஒரு காரணத்தான் நீர் வெறுப்பு கொண்ட இந்த வேப்ப எண்ணெய் வந்து தாவரத்தில் சில நோய்களை கட்டுப்படுத்தும் அப்படின்னு நினச்சிட்டு போய் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்ககிட்ட வந்து காப்புரிமம் கேட்டிருக்காங்க, வேற ஒரு காரணத்தை வச்சு கேட்டிருக்காங்க. என்னும் இந்தியர்களின் பாரம்பரியமான அறிவானது இறுதியில் பாதுகாக்கப்பட்டு காப்புரிமம் ரத்து செய்யப்பட்டது. நாம் ஏற்கனவே நாங்கள் அதை பயன்படுத்திட்டு வரோங்க. எதுக்காக, பாக்டீரியா எதிர்ப்புக்காகவும் அதே மாதிரி பூஞ்சி எதிர்ப்புக்காகவும் நம்ம இந்த வேம்பை வந்து பயன்படுத்திருக்கோங்க. இது காப்புரிமம் வழங்கக்கூடாது, இது எங்கள் தாவரம், எங்கள் நாட்டுக்கு சேர்ந்த தாவரம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு காப்புரிமத்தை ரத்து செஞ்சு பாதுகாக்கப்பட்டது. சரி, இதே மாதிரி பார்த்தோம்னா இன்னொரு தாவரம் என்னென்னா மஞ்சள்லையும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். பண்டைய காலத்திலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, அந்த மஞ்சளை வந்து பயன்படுத்திட்டு வந்துருக்குங்க. இது 1995ஆம் ஆண்டு அமெரிக்க ஐக்கிய நாட்டின் காப்புரிமை மற்றும் வணிக குறியீடு அலுவலகம் மஞ்சளை ஒரு கிருமி நாசினியாக பயன்படுத்துவதற்கு காப்புரிமை வழங்கியது. இது வந்து காப்புரிமை கொடுத்துருக்காங்க அமெரிக்க ஐக்கிய, இதுவும் அமெரிக்க நிறுவனம் என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தோம்னா வணிக குறியீடு அலுவலகம் கொடுத்துருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட் பேட்டன் அண்ட் ட்ரேட்மார்க் ஆஃபீஸ் கொடுத்துருப்பாங்க. பேட்டன்னா காப்புரிமம், ட்ரேட்மார்க் அப்படின்னா வணிக குறியீடு, வணிகம்னாவே ட்ரேடு அப்படின்னு சொல்லுவாங்க. குறியீடு கொடுத்துருக்குது, முத்திரை கொடுத்துருக்கும், இந்த எங்களோட தாவரம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிருமி நாசினி அதை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான காப்புரிமை கொடுத்துச்சு. மஞ்சள் இந்திய மக்களால் புண்களை வேகமாக குணப்படுத்தும். சில பார்த்தோம்னா புண்ணு ஏற்பட்டிருக்கும், அதை வேகமாக குணப்படுத்துறதுக்கு மஞ்சள் தடவுவாங்க. அப்போல்லாம் நமக்கு ஃபஸ்ட் அதுதான் கிருமி நாசினியாக பயன்படுத்தினாங்க. இப்போ தான் நமக்கு நிறையா என்ன பண்ணிச்சு, கிருமி வந்துருச்சு. பட் ஆனால் பார்த்தா அப்படின்னா காயம் ஏற்பட்டுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, மஞ்சளும் எண்ணெயும் வச்சு என்ன பண்ணுவாங்க, அமுத்தி விடுவாங்க, கொஞ்ச நாள் நல்லாயி போயிடும். அது மாதிரி புண்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. புண் தடிப்புகளை குணப்படுத்துவோம். புண்கிறனால வேறு ஏதாவது வீக்க மாதிரி ஏற்பட்டுருந்துச்சுன்னா அதை குணப்படுத்துறதுக்கும் ஒரு வீட்டு மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதை நான் பயன்படுத்திட்டு வந்துருந்தேங்க. 1953இல் இந்திய மருத்துவக் கழகத்தால் ஒரு சஞ்சிகை கட்டுரை வெளியிடப்பட்டது. இது முக்கியமான ஒரு பாயிண்ட், இதை அண்டர்லைன் பண்ணிச்சோம். எப்படி அதை நிவர்த்தி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இவங்க வந்து காப்புரிமை கொடுத்துட்டாங்க இல்லையா, இதுக்கு ஏதோ ஒரு சாட்சி வேணும். இந்த சாட்சியில் அந்த ஏதோ ஒரு இது வந்து எங்கள் தாவரம் தான், எங்கள் நாட்டுக்கு சேர்ந்த தாவரம் தான் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது வேணும், ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா. அந்த ஆதாரத்துக்காக தான்
அந்த ஆதாரம் தான் இது. என்னன்னு பார்த்தோம்னா 1953 இந்திய மருத்துவக் கழகத்தால் பார்த்தோம்னா ஒரு சஞ்சீவி கட்டுரை, இது ஒரு ஜேர்னல் ஆர்டிக்கல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வெளியிட்டாங்க. அந்த வெளியீட்டில் அதில் என்னென்னு பார்த்தோம்னா இந்த மஞ்சளுக்கான மருத்துவ குறிப்பு அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ அதை கொண்டு போய் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா இந்த அமெரிக்கா அந்த ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் கொண்டு போய் காட்டி இது வந்து காப்புரிமை கொடுக்க முடியாது, இது வந்து எங்கள் நாட்டுக்கானது, நாங்கள் ஏற்கனவே இப்போ 1953 இது மாதிரியான ஒரு கட்டுரை வந்து வெளியிட்டிருக்குங்க அப்படின்னு அதை காமிச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மஞ்சள் வந்து ஒரு கிருமிநாசினி பண்பு உலகத்திற்கு புதிதல்ல, இது ஏற்கனவே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோங்க பயன்படுத்தியிருக்குங்க அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இது ஒரு புதிய கண்டுபிடிப்புள்ள என்பதையும் எடுத்து கூறி இந்தியர்களின் பாரம்பரிய அறிவின் ஒரு பகுதி என்பதும் இது என்ன பண்ணுச்சு, இந்த கட்டுரை மூலமாக நிறுவனமாச்சு. அதை தான் சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டுக்காரங்க எப்பயுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏதோ ஒரு பொருளை வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னா அது எல்லாத்துட்டையும் என்ன பண்ணுவோம், நம்ம பகிர்ந்துக்குவோங்க. ஆனால் மற்ற நாட்டுக்காரங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தோம்னா அதை மாதிரி பகிர்ந்துக்க மாட்டாங்க. பகிர்ந்துக்கிறதுனால அவங்க தான் ஆட்டை போடுறது தான் துணிகிறாங்க. இதுலேருந்து தெரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி பார்த்தோம்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் காப்புரிமம் மற்றும் வணிக குறியீடு அலுவலகத்துக்கான எதிர்ப்பு இந்த எடுத்துக்காட்டில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. அப்போ எப்படி இதை வந்து ஒப்புக்கொண்டாங்க, இது காப்புரிமம் கொடுக்கறதுக்கு வந்து இது வந்து எப்படி தடுக்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 1953 வெளியிட்ட அந்த ஜேர்னலிஸ்ட் தான் என்ன பண்ணிச்சு, அதை தடுத்து நிறுத்துச்சு. அப்போ இந்தியர்களின் பாரம்பரிய அறிவு பாதுகாக்கப்பட்டது. இது உயிர் பொருள் கொள்ளைக்கான மற்றொரு எடுத்துக்காட்டு மஞ்சளா இதை சொல்லியிருக்காங்க. சரி, அது மாதிரி ஏற்கனவே ஏதாவது என்ன பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா இது எப்படி வந்து அதை தடுத்து நிறுத்துறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒன்று பார்த்தோம்னா பாசுமதி அரிசியில் உயிர் பொருள் கொள்ளை. 1997 செப்டம்பர் 2 யுஎஸ் யுனைடெட் ஸ்டேட் காப்புரிமை வணிக குறி அலுவலகம் பாசுமதி அரிசி கால்வழிகள் மற்றும் தானியங்கள், கால்வழிகள்னால் அதோட வெரைட்டிஸ் பாசுமதி அரிசிலேயே நிறைய வெரைட்டிஸும் இல்லையா, அது மாதிரி வெரைட்டிஸும் அதே மாதிரி தானியங்கள் தொடர்பான காப்புரிமத்தை பார்த்தோம்னா ரைஸ்டெக், இதுதான் முக்கியமான அந்த ஒரு பாயிண்ட்டு. இதுவும் 1 மார்க்கில் ஏதாவது கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. ரைஸ்டெக் என்ற டெக்சாஸ் நிறுவனத்திற்கு வழங்கியது. இந்த நிறுவனத்துக்கு காப்புரிமை அந்த நிறுவனம் வந்து காப்புரிமை கொடுத்துருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாசுமதி ரைஸுக்கு 1997 அது கொடுத்துருக்குது. இந்த விரிவான காப்புரிமம் அந்த நிறுவனத்திற்கு பல உரிமைகளை கொடுக்குது. இந்த காப்புரிமம் வந்து அந்த நிறுவனத்துக்கு பல உரிமைகளை கொடுக்குது, நிறைய உரிமைகள் கொடுக்குது. இந்த பாசுமதி அரிசி வந்து இப்படி பயன்படுத்தலாம், வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. பாசுமதி அப்படிங்கிற சொல்ல கூட யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான உரிமையும் அதில் கொடுத்துருந்துச்சு. அதான் கொடுத்துருக்காங்க. பாசுமதி என்ற சொல்லை இந்த நிறுவனம் மட்டுமே பயன்படுத்தும் உரிமையும் அடங்குது. வேறு யாருமே அந்த பாசுமதி அப்படிங்கிற பேரையே என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான உரிமை கூட அதில் கொடுத்துருக்குது. மேலும் அதில் ஏதாவது கலப்பனை செஞ்சு ஒரு புதிய வகையான ஒரு தாவரங்களை உருவாக்கினாங்க அப்படின்னா, ஒரு விதைகளை உருவாக்கினாங்க அப்படின்னா அந்த விதிகளை பயன்படுத்துதல் வேற எந்த நாட்டுக்காரோ வேற எந்த அலுவலகம் எந்த நிறுவனமோ என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறதுக்கான உரிமையும் அதில் அடங்கியிருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க பாரு. கலப்படத்தின் விளைவாக தோன்றும் விதைகளை பயன்படுத்துதல் சார்பான உரிமைகளும் அடங்கும். பாசுமதியும் சொல்லையும் யூஸ் பண்ணக்கூடாது, கலப்பு செய்கிறதுனால ஒரு புது தாவரம் உருவாகும், அந்த புதிய தாவரங்களோட விதைகளையும் என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற உரிமையும் அதில் அடங்கியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தாவரம் மேம்படுத்தும் செயல் இந்த காப்புரிமம் வழங்குகிறது. இந்த காப்புரிமம் வந்து தாவரங்களை வந்து மேம்படுத்துறதுக்கான செயல் அப்படிங்கிறதுக்கான காப்புரிமமும் இது வழங்குகிறது. அது மட்டும் இல்லாமல் ரைஸ்டெக் புதிய அரிசியின் கால்வழிகளும் சமையல் பண்புகள் தரச பொருளின் அளவு. சமையல் பண்புகள்னால் இது எப்படி நம்ம சமையலுக்கு பயன்படுத்துங்க, தரச பொருள்னால் அது ஸ்டார்ச்சில் எவ்வளோ அந்த அரிசியில் வந்து ஸ்டார்ச்சின் அளவு எவ்வளோ இருக்குது, அரிசி தானியங்களில் எவ்வளோ இருக்குது என்பதை நிர்ணயிக்கும் வழிமுறைகளும் இந்த காப்புரிமத்தில் அடங்குது. அதில் என்ன இருக்குது, அதில் என்ன வெரைட்டிஸ் இருக்குது, அந்த சமையல் பண்புகள் என்ன இருக்குது, தரச பொருள் அளவுனா அது ஸ்டார்ச்சோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது, அரிசி தானியங்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய வழிமுறைகளும் இந்த உரிமையிலேயே இருக்குது. எத்தனை உரிமைகளும் அது கொடுத்துருக்காங்க. இது எப்படி வந்து அதை சரி செஞ்சாங்க அப்படிங்கிறத அதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்தியா இந்த பாசுமதி அரிசி உயிர்கொள்ளை இந்தியா இந்த பாசுமதி அரிசி உயிர்கொள்ளையை ஒப்பந்தத்தை மீறிய செயல் அப்படின்னு எங்கே கொடுத்துச்சு. இது வந்து நம்ம ஏற்கனவே பண்டைய காலமாக நம்ம அந்த அரிசியை வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோங்க. இது வந்து அமெரிக்க நிறுவனம் வந்து என்ன பண்ணுச்சு, பாசுமதி அரிசி வந்து பயன்படுத்திருச்சு. அது எப்படி அதை ஒப்பந்தத்தை ஏற்கனவே நம்ம ஒப்பந்தம் செஞ்சு தானே அது கொடுத்துருக்குங்க. அந்த ஒப்பந்தத்தை மீறிய செயல் அப்படின்னு வந்து எதுக்கு கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா எங்கே பார்த்துருவான் பாரு, இதில் WTO அப்படின்னு கொடுத்துருப்பான். WTO அப்படின்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இது வந்து எழுதி வச்சுக்கோங்க, புக்கில் இது வந்து கொடுத்துருக்கல. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா உலக
வணிக நிறுவனம், அதுதான் அது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO. TRIPS அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா, அது ட்ரிப்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா கீழே கொடுத்துருக்கோம் பாரு லாஸ்ட்டாக, ட்ரேட் ரிலேட்டட் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். தமிழ்லேயே எழுதிக்காங்க. இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னா அறிவுசார் சொத்து உரிமைகள். அறிவுசார் சொத்து உரிமைகளில் ட்ரேடுனா வணிகம், வணிகம் சம்பந்தமான அம்சங்கள், அதான் அர்த்தம். அப்போ எழுதும்போது எப்படி எழுதுன்னு பார்த்தோம்னா, அறிவுசார் சொத்து உரிமைகளில் வணிகம் சார்ந்த அம்சங்கள், அதான் ட்ரேட் ரிலேட்டட் அஸ்பெக்ட்ஸ்னா அம்சங்கள் அப்படின்னு அர்த்தம். அதான் கொடுத்துருக்கான். WTOக்கு இந்த ட்ரிப்ஸ் ஒப்பந்தத்தை, இந்த ட்ரிப்ஸ் ஒப்பந்தம் அப்படின்னது அறிவுசார் சொத்து உரிமைகளோட வணிக சம்பந்தமான அம்சங்கள். அந்த ஒப்பந்தம் பார்த்தா அப்படின்னா அது ஒப்பந்தத்தை மீறிய செயல் என எடுத்து சென்றது. இது கொண்டு போய் கொடுத்துருக்குது இந்தியா. இதனால் 2002ஆம் ஆண்டு எப்போ வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா 1997 அதுக்கு வந்து காப்புரிமை கொடுத்தாங்க. ஆனால் 2002 பார்த்தா அப்படின்னா US காப்புரிமை அலுவலகம் ரைஸ்டெக் நிறுவனத்திலிருந்து 15 உரிமை கோருதல்களை ரத்து செஞ்சது. அவங்க சொன்ன நிறையா உரிமை கோருதல் இது வந்து அதை காப்புரிமை செஞ்சுட்டாங்க. பாசுமதி அரிசிக்கு காப்புரிமை செஞ்சுட்டாங்க. இது ஏற்கனவே நாங்கள் பயன்படுத்திய அரிசி, இது வந்து இது மாதிரியான செயல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான அதிலிருந்து மொத்த உரிமைகளை பார்த்தோம்னா ஒரு 15 உரிமை கோருதல் என்ன பண்ணாங்க, ரத்து செஞ்சாங்க. இது ஒப்பந்தத்தை மீறி செயல்னு ஒரு 15 உரிமை கோருதலை ரத்து செஞ்சாங்க. அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தோம்னா, பாசுமதி என்ற சொல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாலே அந்த இதையும் அதையும் நிவர்த்தி செஞ்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் காப்புரிமை நிறுவனம் ரைஸ்டெக் நிறுவனத்தின் ரகத்தை அந்த பாசுமதின்னு சொல்லி அதை வந்து மாற்றிக்கிச்சு பார்த்தோம்னா ரைஸ் லைன் 867 867 ரைஸ் லைன் 867 அப்படின்னு என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தோம்னா அதோட பெயரை வந்து மாற்றிக்கிச்சு. பாசுமதிங்கிற பெயரை வந்து அது மட்டும் தான் யூஸ் பண்ணணும், வேறு யாரும் யூஸ் பண்ணுறான்னு சொன்னோம் இல்லையா. இப்போ அந்த பாசுமதி அரிசி யாரும் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதனால் அது பேரை வந்து மாற்றி ரைஸ் லைன் 867 என்று மாற்றிக்கிச்சு. இதன் மூலம் இந்திய பாசுமதி ரகத்தின் வெளிநாட்டு ஏற்றுமதிக்கான உரிமம் என்ன பண்ணுச்சுன்னா பாதுகாக்கப்பட்டுச்சு. இது மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்து நம்ம நாட்டிலிருந்து ஆட்டைப்படுத்த நிறையா ட்ரை பண்ணாங்க. அதை என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து காப்பாற்றிக்கிட்டுங்க. அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த 3 தாவரங்களை வச்சு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த லாஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகள், அப்ளிகேஷன் ஆஃப் பயோ டெக்னாலஜி. இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோமோ அது எல்லாத்தையும் இதில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஈஸியானது தான். நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் நம்ம என்னென்ன வரிசையை படித்தோமோ அந்த 4th லெசனில் என்னென்ன படித்தோமோ அதெல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. அதனால் இது வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் இதுக்கு வந்து கொடுக்கணுங்கிற அவசியமே இதில் கிடையாது. 21ஆம் நூற்றாண்டின் மிகவும் முக்கியமான பயன்பாட்டு தொடர்புடைய அறிவியல்களில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அறிவியல் துறை எதுன்னு பார்த்தோம்னா உயிரிய தொழில்நுட்பமாகும். இது நம் வாழ்க்கையை ஒரு பயனுள்ள முறையில் செலவிட நமக்குள்ள ஒரு நம்பத்தகுந்த துறை தான் என்ன துறை, உயிரிய தொழில்நுட்பத்துறை. ஏன்னா புதிய ஜீன்களை பயன்படுத்தி புதிய தாவரங்கள் விலங்கினங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிச்சுங்க. 2வது பாயிண்ட், உயிர் தொழில்நுட்பின் பயன்பாடுகள் வேளாண்மை, மருத்துவம், சூழல், வணிக தொழில்கள் போன்ற பல துறைகளில் அதிகமாக பயன்படுத்தப்படுது. இது மாதிரியான பல துறையில் பயன்படுத்திச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுங்க. மருத்துவம் சார்ந்த துறையில் நம்ம மருந்துகளை உற்பத்தி பண்ணாங்க, இன்சுலின் அப்படிங்கிற மாதிரியானலாம். வேளாண்மை துறையில் பார்த்தோம்னா நிறையா புதிய தாவரங்களை உற்பத்தி செஞ்சாங்க, மரபணு மாற்றம் தஞ்ச உயிரினங்கள். இது மாதிரி நிறையா என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இதை வந்து பயன்படுத்தி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா இந்த அறிவியல் மரபணு மாற்ற தாவர வகைகளை பெறுவது. அறிவியல் மரபணு மாற்ற தாவரங்கள் அந்த மரபணு மாற்றம் செஞ்சு புதிய தாவரங்கள் உருவாக்கப்பட்டோம் இல்லையா, அந்த வகைகளை பெறுவது அதிக மதிப்புள்ள விளைவுகளை பெற்றுள்ளது. ஏன் அதிக மதிப்புள்ள விளைவுனா புதிதாக தாவரங்கள் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த புதிய பண்புகளை வெளிப்படுத்தி அந்த புதிய பண்புகள்னால நமக்கு என்ன ஒரு யூஸ்ஃபுல் நமக்கு வந்து கிடைச்சிது. இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தா அப்படின்னா பேர் கொடுத்துருக்காங்க மரபணு மாற்றம் அடைந்த BT பருத்தி சொன்னோம் இல்லையா, அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல் தான். ஏன்னா பூச்சிகளுக்கான எதிர்ப்புத்தன்மை வந்துச்சு. அதே மாதிரி அரிசி, மரபணு மாற்றம் அடைந்த பருத்தி அரிசி சொல்லலாம். அரிசி வந்து என்ன சொல்லுவாங்க, பொன்னீர் அரிசின்னு சொன்னோம் இல்லையா, அதை சொல்லலாம். தக்காளிலாம் பார்த்தா அப்படின்னா BT தக்காளியில் வந்து காய் கனியாளுதலை என்ன பண்ணுங்க தாமதப்படுத்தக்கூடிய உணர்தடை ஜீன்களை வந்து செலுத்தி என்ன பண்ணாங்க காய் கனியாதலை பழுப்புக்கு காரணமான இந்த பாலிகலாட்டினஸ் அப்படிங்கிற நொதி என்ன பண்ணுங்க தடுத்து நிறுத்தணுங்க. அப்போ அது புகையிலை தாவரத்தில் பார்த்தா அப்படின்னா மாண்டட்டா செக்ஸ்டா அப்படிங்கிற அந்த பூச்சிகளுக்கு எதிரான தன்மையை கொண்டு வந்தது புகையிலையில். காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, வாழை இது மாதிரியான நிறைய தாவரங்கள் என்ன பண்ண மரபணு மாற்றம் செய்யப்பட்ட தாவரங்கள் வந்து உருவாக்கணுங்க. அதெல்லாம் இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேளாண் பயிர்களில் களைக்கொல்லி எதிர்ப்புத்தன்மை. நமக்கு தெரிஞ்சு தான் களைக்கொல்லி எதிர்ப்புத்தன்மைக்கு பார்த்தா அப்படின்னா பாஸ்டாங்கர் களைக்கொல்லி எதிர்ப்புத்தன்மைக்கு கொண்டு வந்தாங்க இல்லையா, அது மாதிரி இருக்க எதிர்ப்புத்தன்மை இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இருக்கம் எதிர்ப்புத்தன்மை அப்படின்னா ஸ்டாயில் ஸ்ட்ரெஸ் தான், அதாவது மண் இறுக்கம்.
மண் இறுக்கம் வந்து தாவரங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், செடி என்ன பண்ணுவோம், ஒரு செடி வச்சதும் ஒரு குறிப்பிட்ட உயரம் வளர்ந்தோம்னா என்ன பண்ணுவாங்க, சைடில் வந்து கொத்தி விடுவாங்க, மண்ணை கிளறி விடுவாங்க. அந்த மண்ணை கிளறி விடுறது எதுக்குன்னு பார்த்தா அப்படின்னா அந்த மண் இறுக்கத்தை போக்குறதுக்கு. லூஸ்லேயே கொண்டு வந்தால் தான் என்ன பண்ணுவோம், அந்த ஏரேஷன் காற்றோட்டம் இருக்கும். அந்த காற்றோட்டத்தினால தாவரங்கள் என்ன பண்ணணும், நல்லா செழித்து வளரும். அப்போ அந்த மண் இருக்கிறதுக்கான எதிர்ப்புத்தன்மையும் தாவரங்களுக்கு கொண்டு வரணும். அது மாதிரியும் ட்ரை பண்ணாங்க. போன்றவற்றை கொண்ட வகைகளை உருவாக்குவது உயிர் தொழில்நுட்பத்தின் மகத்தான விளைவு. அடுத்து பார்த்தோம்னா மனிதர்கள் இன்சுலின் குறைபாட்டு நோயை சரி செய்ய எதை பயன்படுத்தினாங்க, ஈகோலையை பயன்படுத்தி மனித இன்சுலினை உற்பத்தி செஞ்சுங்க. நமக்கு தெரிஞ்சதான் இருக்குன்னு சொன்னேன். அதேமாதிரி இரத்த புரதத்தை உருவாக்க மருத்துவ உயிரி தொழில்நுட்ப தொழிற்சாலைகள் பயன்படுகிறது. இரத்த புரதம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய புரதத்தை வந்து தனித்து பிரித்தெடுத்து அந்த புரதத்துக்கான ஜீனை வந்து அதிக அளவில் என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. சரி, அடுத்தது பார்த்தோம்னா உயிரிய தொழில்நுட்ப தொழிற்சாலைகள் மூலம் தடுப்பூசி மருந்து கண்டுபிடிக்கலாம். ரத்த புரதங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இதையும் சொல்லலாம். இன்சுலினும் ஒரு புரதம் தானே, ஹார்மோன் தான். அந்த ஹார்மோனும் ஒரு புரத தன்மையுடையது தான், அதை கூட சொல்லலாம். அது மாதிரி நிறையா புரதங்கள் வந்து ரத்தத்துலேயும் இருக்குது. அதே மருத்துவ தொழிற்சாலைகள் மூலமாக பயன்படுத்தப்பட்டாங்க. சரி, அதே மாதிரி தடுப்பூசி மருந்து, தொண்ணூதிகள், உயிர் எதிர்ப்பு பொருட்கள், ஆன்டிபயோட்டிக்கு, பால் சார்ந்த தயாரிப்புகள். பால் சார்ந்த பொருட்களை வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து மரபணு மாற்றம் அடைந்த நுண்ணுயிர்கள் வந்து பயன்படுத்தினாங்க. இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி பானங்கள், பேவரேஜ் இருக்கும் இல்லையா, ஆல்கஹாலிக் பேவரேஜ் மதுபானங்கள் வந்து தயாரித்தாங்க. அதுக்கும் வந்து மரபணு மாற்றம் அடைந்த உயிரினங்களை வந்து அதிகமாக பயன்படுத்தி சீக்கிரமாக நொதிக்க வைக்கிறதுக்காக பயன்படுத்துறது. சரி, இதெல்லாம் மரபணு உயிரி தொழில்நுட்பம் மூலமாக பயன்படுத்தினாங்க. சரி, அடுத்து உயிரி தொழில்நுட்பத்தின் மூலமாக உயிரி சில்லுகளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சில்லுகள்னால் ஷிப்னு சொல்லும் இல்லையா, அது மாதிரி அந்த பயோஷிப் அடிப்படையாக கொண்ட உயிரி கணினி உருவாக்குதல் மேலும் ஓர் சாதனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நம்ம டிஎன்ஏ பார்கோடு சொன்னோம் இல்லையா, அது மாதிரியான பார்கோடு ஒரு உயிரினத்தின் டிஎன்ஏவை வந்து வடிவமைச்சு அதுக்கு பார்கோடு கொடுத்து நம்ம இதில் செமிச்சு வச்சுருப்போங்க, கணினிலே செமிச்சு வச்சுருப்போங்க. அதே மாதிரி டிஎன்ஏ வந்து வேறு ஒரு டிஎன்ஏ கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு உயிரினத்துக்கும் இன்னொரு உயிரினத்துக்கும் எவ்வளோ வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த பயோஷிப் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணுது, பயன்பாடாக இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மரபணு பொறியியல், மரபணு கையாளுதல் உள்ளடிக்கிறது. மரபணு பொறியியல்ங்கிறது எதை உள்ளடிக்குது, மரபணு கையாளுதலை உள்ளடிக்கிறது. திசு வளர்ப்பு முழு ஆக்குத்திறன் பெற்ற ஒரு தாவர செல்லை நுண்ணுயிர் நீக்கப்பட்ட முறையில் கட்டுப்படுத்த சூழலில் தாவர நலாக்களம் செய்வது. அடுத்த லெசன் நம்ம அதான் பார்க்க போகிறோம். தாவர திசு வளர்ப்பில் ஒரு உயிருள்ள தாவர செல்லை ஒரு முழு தாவரமாக வளர்ச்சியடையும் திறன் தான் முழு திறன் பெற்றுள்ளமை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் லெசனில் கூட இருந்துச்சு. முழு திறன் பெற்றுள்ளமைன்னா எந்த ஒரு உயிருள்ள தாவர செல்லும் முழு தாவரமாக வளர்ச்சியடையும் திறன். ஒரு செல்லை தூக்கி ஒரு செயற்கையான ஒரு மீடியம் ஊடகத்தில் போடும்போது ஒரு முழு தாவரத்தை உருவாக்கக்கூடிய திறன் இருக்கும். அது மாதிரி கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலை, நாம் கொடுக்கக்கூடிய டெம்பரேச்சர், வெப்பநிலையை யூஸ் பண்ணி அது வெப்பநிலை மற்றும் பார்த்தோம் அப்படின்னா குளிர் எல்லாத்தையுமே நாம்பளாக கட்டுப்படுத்த கொடுக்கக்கூடிய உணவுப் பொருள், தாவரத்துக்கு வளரக்கூடிய அந்த ஊட்டப்பொருள், இது எல்லாமே ஒரு கட்டுப்படுத்த சூழ்நிலையை நம்ம கொடுக்குறோம். சரி, அடுத்து பார்த்தோன்னா உணவு தொழிற்சாலை ஸ்பைருலினாவை பயன்படுத்தி தனிசல் புரதம் பெறப்படுகிறது. இது நமக்கு தெரிஞ்சது தான். அதேமாதிரி இரண்டாம் நிலை வளர்ச்சிதை பொருட்கள், உயிரி உரங்கள், உயிரிய தீங்குயிரி கொல்லிகள், நொதிகள் போன்றவை உற்பத்தி செய்யப்படுகிறது. இதெல்லாமே எதன் மூலமாக, உயிர் தொழில்நுட்பம் மூலமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள்னால் நாம் ஏற்கனவே சொன்னோம், தாவரத்திற்கு பயன்படாத பொருள். தாவரங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் அதுக்கே பயன்படுச்சுன்னா அது முதல்நிலை உற்பத்தி பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சில தாவரங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் அந்த தாவரத்துக்கே பயன்படாத இருக்குது அப்படின்னா அது யாருக்கு பயன்படும், நமக்கு பயன்படும். நமக்கும் விலங்குகளுக்கும் பயன்படுச்சு அப்படின்னா அந்த பொருட்கள் என்ன சொல்லுவாங்க, இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள். எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்டுகள், ஆல்கலாய்டுகள் அப்படிங்கிற அந்த மருந்து பொருட்கள் வந்து இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்களாக நமக்கு கிடைக்கிது. அது மாதிரி உயிரி தீங்குயிரி கொல்லிகள் அப்படின்னா இந்த பூச்சிகளை எதிர்க்கக்கூடியது, அது மாதிரியான தீங்குயிரி கொல்லிகளும் தாவரங்களிலிருந்து பெறப்படலாம். அது உயிர் தொழில்நுட்பம் மூலமாகவும் உற்பத்தி செய்யப்படலாம். அடுத்தது சூழல்சார் உயிர் தொழில்நுட்பத்திற்காக உயிரி திரள் ஆற்றல். உயிரி திரள் ஆற்றல் அப்படின்னா பயோமாஸ் எனர்ஜி. ஒரு சில உயிரினங்களை பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக சொன்ன பயோஃபியல் கூட சொல்லலாம். ஆல்காக்களை வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய உற்பத்தி செஞ்சாங்க. அந்த பாசிகளை வந்து நிறைய உற்பத்தி செய்கிறாங்க, அதை வளர வைக்கிறாங்க. வளர்வதற்கான ஊடகம் கொடுத்து நிறைய வளர வைக்கிறாங்க. வளர்ந்த அந்த ஆல்காவிலிருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பயோடீசல் வந்து பிரிக்கப்படுகிறது. அப்போ அந்த உற்பத்தி பண்ணுறதுனால நமக்கு என்ன பண்ணுது, ஒரு ஆற்றல் கிடைக்குது. உயிரி எரிபொருள் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்குது. அதனால தான் அது உயிர் திரள் ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உயிரி எரிபொருள், உயிரி வழி திருத்தம், பயோ ரெமடியேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, உயிரி வழி திருத்தம், தாவர வழி திருத்தம், தாவரங்களால் சில மண்ணில் இருக்கக்கூடிய உலோகங்களை என்ன பண்ணுறாங்க நீக்குவதற்கு பேர் தாவர உயிர் வழி திருத்தம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இது மாதிரியான போன்றவருக்கும் உயிர் தொழில்நுட்பங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூலமாக உருவாக்கப்பட்டிருக்காங்க.
இதோட இந்த லெசன் வந்து முடியுது. மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.